ஹாய் சொல்ல மாட்டீங்களா? பரவாயில்ல. க்ளீனாக இருக்குது, ரொம்ப முடியல. ரங்கமலை கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்ப ரொம்ப மோசம். ஹாய் மக்களே, வெல்கம் டு கிரேசி தமிழ் மணிக்கலான். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாங்கள் ரீசெண்டாக கொண்டாரங்கி மலை போயிருந்தோம். இந்த மலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் கீரனூருங்கிற வில்லேஜில் இருக்குது. கரூர்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 65 கிலோமீட்டர்ஸ் வருது. நாங்கள் மார்னிங் 8க்கு அங்கே இருக்கிற மாதிரி போயிட்டோம். ஸோ அப்போவே வந்து நல்ல வெயிலாக தான் இருந்தது. நாங்கள் கீழே இருக்க பிள்ளையாரை கும்பிட்டுட்டு அப்புறம் கீழே ஒரு சிவன் இருந்தார், அவரையும் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு சரி அப்படியே மேலே ஏறலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மேலே ஏற போகிறப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மலை எவ்வளோ ஹைட்டு ப்ளஸ் என்னென்னைக்கெல்லாம் பூஜை பண்ணுவாங்கிற ஒரு நோட்டீஸ் போர்டு இருக்கும். அதை அப்படியே பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. அப்படியே நாங்கள் மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மக்களே, நாங்கள் இப்போ கொண்டாரங்கி மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு பாதி தூரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வியூ இருக்கும். இது வந்து கொண்டாரங்கி மலைக்கு பக்கத்தில் இருக்க மலை. நம்ம இப்போ அங்கே தான் போகணும். அந்த கூமாச்சி மாதிரி இருக்குல்ல, அங்கே தான் போக போகிறோம். வாங்க பார்ப்போம். ஓ, வியூ ஆனால் சூப்பராக இருக்குடா. இப்போயே விண்டு மில் ஹைட்டுக்கு வந்தாச்சு. ரெடி பாதி தூரம் வந்ததுக்கே நாக்கு தள்ளுது. 25% வந்துருப்போமாடா. 25? டாடே 25 நம்ம போகண்டா. 10% கூட வரல, நாக்கு தள்ளுது தான் இருக்கும். மக்களே, இப்போ ஒரு 15% ஏறி இருப்போம். இதுக்கே ரொம்ப மூச்சு வாங்குது. ஆனால் இன்னும் அவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கம்பி எல்லாத்தையுமே போட்டது ஒரு பெரியவர், கிட்டத்தட்ட 70 வருஷமாக போட்டிருக்காரு. பார்ப்போம் அவர் இன்றைக்கி பார்க்க முடியுதா இல்லையான்னு. இங்கிட்ட ஒரு படி போகுது, இங்கிட்ட ஒரு படி போகுது. அதெல்லாம் கல்யாணம் பண்ணவங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாம் கல்யாணம் பண்ணவங்களுக்கு கட்டிருக்கு. பா முடியலை, இருந்தாலும் ஏறுவோம். கொண்டாரங்கி மலை எவ்வளோ செங்குத்தானதுன்னு பார்க்கணுன்னா பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் இன்னொரு ஸ்டெப்புக்கும் கிட்டத்தட்ட 1/2 அடி இருக்குது. காலை தூக்கி வச்சு நடக்கிறதுக்குள்ளே முடியல. ரங்கமலை கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்ப ரொம்ப மோசம். இங்கே பாருங்கள், இதுலேருந்து இப்படியே போகுது. இதுவே சங்கிருச்சு. இந்த கம்பி இல்லைன்னா அதோ கதி தான். போவோம். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்க மாட்டிருக்கு. இன்னும் அங்கே தெரியல, உச்சிக்கு போகணும். போவோம். இந்த படிக்கட்டு தாங்க சரி வந்தோம். எவ்வளோ அழகாக இருக்குது. மக்களே, நம்ம வந்த இடம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. அங்கேருந்து இப்படியே வந்து ஏறி வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஏறி இருக்கோம். ஆனால் இன்னும் போன பாடு இல்லை. ஸோ சேட். ஃபைனலாக கோயில் கொஞ்சம் பக்கத்தில் வந்தாச்சு. 1 மணி நேரமாக ஏறிட்டுருக்கோம். முடியல. இந்த மாதிரி தான் இருக்கும் பாதை. பார்த்தீங்களா, இவ்வளோ இன்னும் போகணும். கோயிலுக்கு போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு சொனை இருந்துச்சு. இந்த சொனையில் தான் கோயிலுக்கு தேவைப்படுற எல்லா தண்ணியுமே எடுக்கிறதா சொன்னாங்க.
இதுலேருந்து தான் எடுத்து பூஜையும் பண்ணுறாங்க. நாங்கள் மேலே போனப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கலசம்லாம் வச்சு அதுலேருந்து தண்ணி தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் இருந்தார், அவரை கும்பிட்டுட்டு ரைட் சைடில் பார்த்தோம்னா மல்லிகார்ஜுனா கோயில் இருந்தது. அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா பாறையோடு வந்து ஒன்று இணைஞ்ச அந்த மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் உள்ளே போகிற வழி பார்த்திங்கன்னா ரொம்பவே குட்டியாக இருந்துச்சு, உள்ளே குனிஞ்சு தான் போகிற மாதிரி இருந்தது. உள்ளே போனோன்னா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து நாட் அலவுடுன்ட்டாங்க, அதனால் கேமரா உள்ளே வச்சாச்சு. மக்களே இப்போ நம்ம வந்து கீழே மல்லீஸ்வரர் கூப்பிட்டுட்டு, அதாவது கொண்டாரங்கியில் டாப்பில் இருக்க மல்லீஸ்வரர் கூப்பிட்டுட்டு மேலே இருக்க அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். மறுபடியும் இப்படி தான் ஏறுற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். மேலே நம்ம பாய் தான் நடந்து போயிட்டுருக்கான். சுபாஷே எல்லாம் சுபாஷே ஜூஸ் அடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கோம். பாருங்க இங்கே இருக்க தண்ணியெலாம் ஆனால் எப்படி தான் வற்றாமல் இருக்குன்னு தெரியல. எவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோம் பா, ஆனாலுமே இன்னும் அவ்வளோ தூரம் போகணும். அப்புறம் அவங்களும் அங்கே போனேன், உள்ளே வந்து கேமரா அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால் அதை மட்டும் எடுக்கலை. மக்களே இப்போ நம்ம மல்லீஸ்வரர் கோயிலை தாண்டி வந்தோம்னா ஒரு சொனை இருக்குது, 2 நிமிஷத்துக்கு 10 ரூபாய். அந்த சொனைக்கு தான் இப்போ நம்ம வந்துருக்கோம். வாட்டர் பாட்டிலா கை கழிக்கலாம் ஃபஸ்ட்டு. இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா எப்பயுமே வற்றாதுன்னு சொல்கிறாங்க, ப்ளஸ் வந்து குடிக்கலாங்கிற மாதிரி சொன்னாங்க. க்ளீனாக இருக்குது ரொம்ப. இன்னும் ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அதை கண்டுபிடிச்ச யாருன்னா வந்தா பா, வியூவை பாருங்கள், வேற மாதிரி இருக்குது. காற்று பயங்கரமாக அடிக்குது. அப்படியே கொஞ்சம் தூரம் மேலே ஏறி போனீங்கன்னா மேலே இருக்க திரிசூலம் ப்ளஸ் அந்த காக பஜேந்திர முனிவரோட ஒரு கல்லுங்கிற மாதிரி ஒன்று சொன்னாங்க, அதையும் பார்க்கலாம். அங்கேருந்து கீழே வியூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ப்ளஸ் இங்கேருந்து நம்ம முன்னோர்கள் கூட பௌர்ணமி, அமாவாசை அந்த மாதிரி நாட்களில் வந்து தொடர்பு கொள்ள முடியுங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கே சாமி கும்பிட்டுட்டு அங்கே இருந்த விபூதி எடுத்து நெத்தியில் வச்சுட்டு கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ மேலேருந்து பார்க்கும்போது வியூ பயங்கரமாக இருந்துச்சுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கொண்டாரிங்க மலை ஏறிட்டு இறங்கிட்டுருக்கோம். ஸோ ஒரு 1 hour 30 minutes ஏறிட்டோம். இது வந்து ரொம்பவே செங்குத்தாக இருக்குது. ரங்கமலையை கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஒரு இடத்துலலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், செயினை பிடிச்சி ஏறி இறங்கணும். அப்பா அதுமாரி ரொம்ப வரும்போது வாட்டர் கேனு, கடலை மிட்டாயி, குளுக்கோஸ் பவுட்ரு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு வராமல் வந்தீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம் பாருங்க, இதான் வியூ. ப்ரோ வேறு நம்ம கூட சப்போர்ட்டுக்கு வராரு. ப்ரோ ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஹாய் சொல்ல மாட்டிங்களா? சரி பரவாயில்ல விடுங்க. அவருக்கு குடும்பத்தில் என்ன கவலையோ தெரியல, ஒரு ஹாய் கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. பாருங்கள் வியூவை பாருங்கள், செங்குத்தாக இருக்குன்னு சொன்னேன்ல, அது இப்படி தான் இருக்கும். இது ஃபுல்லாக அப்படியே மேலே போனீங்கன்னா அங்கே இருக்க அந்த வியூ. அப்படியே கீழே இறங்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஸோ ஒரு ட்ரெக்கிங்க்கு நல்ல ஸ்பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொண்டாரங்கி மலையை சொல்லலாம். வந்து பாருங்கள், அதே மாதிரி இங்கே சிவனும் கொஞ்சம் என்ன சொல், கொஞ்சம் இல்லை ரொம்பவே சக்தி வாய்ந்தவராமா. அவர் கதை சொல்லிகிட்டு இருந்தார், ஆனால் வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் எடுக்கலை. பாருங்கள் வியூ பாருங்கள் மக்களே. இந்த கம்பியெல்லாம் போட்டது ஒரு ஐயான்னு சொல்லியிருந்தேன்ல, அவர் தான் வந்து இந்த ஐயா. ஸோ இந்த 70 வருஷமாக கிட்டத்தட்ட போட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க. அவங்க அவர்கிட்ட பேசுவோம். வந்து சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளே என்ன நினச்சி வர்றீங்களோ அது நடக்கக்கூடிய பலாபலனுங்க.
எந்த குறையும் இருந்தாலும் தீர்த்து வைப்பாருங்க. ரொம்ப 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 சந்தோஷம். ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். ஆஹா, அங்கெல்லாம் நான் இருக்கிறேன். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இப்போ அவர் வந்து இப்பயும் கம்பி தான் போட்டுட்ருக்காரு. கிட்டத்தட்ட 40 வருஷமாக போடுறாராம்மா. அதுக்கு முன்னாடி 30 வருஷம் போட்டிருக்காரு. ஆனால் அது எல்லாமே வந்து கான்ட்ராக்ட் மாதிரி இன்னும் ஹெல்ப்பர்ஸ்லாம் வந்திருப்பாங்களாட்டிருக்கு. ஆனால் இப்போ ரீசெண்டாக 35 வருஷத்தில் அவர் தான் போட்டுட்ருக்காரு தனியாளாக. உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். பெயின் டொக்கு டொக்குன்னு போட்டுட்ருக்காரு. மனசானா வேறு லெவலுங்க. இவ்வளோ தூரம் ஏறி வந்து நம்மளுக்கே இவ்வளோ மூச்சு வாங்குது, முடியல. ஆனால் அவர் இந்த வயசில் வந்து பண்ணுறாருன்னா சும்மா இல்லை. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.